ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம கோகுலும் வந்து வரல, மத்தியானம் தான் வருவோன்ட்டான். கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டான். அதனால் சரி நீ வந்த வாட்டி வாடா, நான் அதுக்காட்டி ஆம்பு கலப்பு போய் கொஞ்சம் பூண்டு காடு நேற்று சுஜித்து போய் ஓட்டி பார்த்துட்டு என்னால் ஓட்ட முடியாது, ரொட்டாட்டில் ஓட்டி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான் நண்பா. அதனால் நான் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறேன்னா, நாம் அவனும் ஓட்ட வேணாம், நாம் போய் ஃபஸ்ட்டு ஓட்டுவோம். அது எப்படின்னு கட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, பில்லாக இருந்தாலும் சரி, தூக்கி தூக்கி ஓட்டுவோன்னு சொல்லி அப்புறம் நான் கிளம்பலான்னு ஐடியா வந்துட்டேன் நண்பா. அதனால் வந்து கிளம்புறதுக்கு ஒருத்தர் தொடச்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ தான் ப்ரோ தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். கோகுல் வந்துடுவான். வந்துட்டானா நான் ஆம்பு கலப்பை ஓட்ட அவன் பின்னாடி ரொட்டாட்டர் ஓட்டி பில்லை பிச்சு விட்ருவான். நானே கூட்டி போய் காட்டுறேன் பாருங்களேன் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. முழங்கால் மட்டும் பில்லு இருக்குது. அதனால் போய் பார்க்கலாம் வாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு செகண்ட் ஐடியில் ஓட விட்டு அப்புறமேட்டு எடுக்க நண்பா, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போதான் இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்லாம் ஆயிலெல்லாம் சுத்தமாக கீழே இறங்கியிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 செகண்ட் ஓட விட்டா ஆயில் கிராங்க் ஷாஃப்ட்லாம் ஏறிக்கும். இன்ஜின் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். அதை நானே எடுப்பேன். டிரைவருங்க எடுத்தானே எவன் சொல்கிற பேச்சு கேட்குறான், அவன் மிஸ்டருக்கு எடுத்துக்கிட்டா ஓட்டுறதுக்கு பார்க்குறாங்க. ப்ரோ இதுதான் எங்கள் வீடு பார்த்துக்காங்க, ஓட்டு வீடு தான் இது. வந்து வண்டி பட்டுற இதுலேயே ஆனால் ஜாமான் தான் அடிக்கிருக்கிறேன். இதுதான் நம்மளது வீடு. நம்மளதுலாம் வந்து பெரிய லெவல்லலாம் மெத்தலாம் இல்லை நண்பா, அவ்வளோதான். அப்புறம் இன்னைக்கு லோடிங்லாம் எதுவும் இல்லை. நாளைக்கு தான் ஒரு ஏரியில் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வாரமாக ஏரியை விட்டுருக்குறாங்க நண்பா. ஆனால் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அவன் காட்டை பிடிச்சி அல்லவும் ஆழமாக அல்லவும் இதே வேலையாக போச்சு எங்களுக்கு. அதனால வந்து வீடியோ ஆடியோலாம் வந்து பார்க்குறாங்களாம். பார்த்த வாட்டி தான் மறுபடியும் ஏரியில் மண் அல்றதுக்கு விடுவாங்களா விடமாட்டாங்களானே தெரியலாம். அதனால அதெல்லாம் உழவு வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா. சரி உழவுனாச்சும் ஓட்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கோகுல மத்தியானம் தான் வருவான். அவன் வரங்காட்டி நம்ம ஓட்டி வச்சிருந்தோம்னா அவன் வந்த உடனே அப்படியே ரொட்டாட்டர் ஓட்டுவான் ப்ரோ. அதனால சரி நாம் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ப்ரோ. ரோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது ப்ரோ. 39, 40 ரோடுறீங்களா அருமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் வந்து கொட்டி மாட்டே ஆகாது ப்ரோ. வெறும் வண்டி மட்டும் ஓட்டலாம், ஜாலியாக ஓட்டலாம். நல்லா சொகுசாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் வண்டி மட்டும் ஓட்டுறதுக்கு ஆகாது ப்ரோ. ஆனால் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடம் வந்து நாங்களாம் இவ்வளோ அருமையான வீட்டை விட்டு வண்டி ஏன்னா இது மாதிரி ரோட்டில் தான் ஓடுது. ஆனால் ஒரு சில ஏரியாவெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நண்பர்களும் கண்டுத்த இடத்துலேயே தான் ஓட்டுறாங்க. என்ன ப்ரோ பண்ணுறது, எங்கள் ஊருக்குள்ள டிஎஸ்லே நாங்கள் வண்டிக்கே பங்கு போகாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால நமக்கு இது ஒரு பெனிஃபிட்டு. எல்லா காட்டுக்குமே ரோடு வசதி அருமையாக இருக்குது. ஏதோ ஒன்று பக்கத்தில் போய் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் வந்து மண்ணு தடமோ கல் தடமோ போகிறதா இருக்கும். மீதி எல்லாம் ஈஸியாக போகிறது தான் நம்ம ரோட்டை பற்றிலாம் அவ்வளோ இல்லை. அதனால தான் நாங்கள் 1/2 மணி நேரம் கூப்பிட்டா கூட சல்லுக்கு எடுத்து ஓடுறோம். இல்லைன்னா வச்சுக்காங்க வேலைக்கே ஆகாது. ஓகே இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஓட்டுறது போகிறது எங்கள் வீட்டில் இருந்து 5 கிலோமீட்டர், ஒரு 2 மணி நேரம் ஓடும். எதுவுமே பக்கம் இல்லை நண்பா. எல்லாமே வந்து கணக்கு போட்டு பார்த்தா எல்லாமே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். எதுவுமே பக்கமான பார்ட்டிலாம் இல்லை. மூத்தல் ஓட்டு தான் வீட்டுக்கு பின்னாடியே. உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு தான் கட் பண்ணிடுறேன். மினிமம் வந்து 5 கிலோமீட்டருக்கு கீழே எந்த பார்ட்டிலையுமே இல்லை. தூரமாக தான் போய் ஓட்டி ஆகணும்னு வச்சுக்காங்களேன். அதனால போயிட்டு இருக்கிறேன். ஓகே நண்பா, இந்த காட்டுக்காரமெல்லாம் காட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறாங்க. அதனால் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டு நாமளே தான் போகணும். கேட்டு பூட்டி அரைச்சிக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிற நம்பர்களுக்கு தெரியும் இந்த இடங்கன்னு. வீரபாண்டி ஏரிக்கு ஆப்போசிட்லேயே அப்புறம் இது என்ன ஒரு ட்விஸ்ட்னா, உள்ளே வந்து நாய், கோழி, ஆடு எல்லாமே இருக்குது நண்பா. அதனால வந்து கேட்டா திறந்துட்டா நாங்களே தான் மூடி ஆகணும், இல்லைன்னா எல்லாம் வெளியே ஓடி வந்துருமா. அதனால கேட்டை திறந்துட்டு
மறுபடியும் நாங்களே மூடணும் ப்ரோ. ஒரு வேலை செய்றீங்க 2 பேர் இருக்கிறாங்க, அது எங்க இருக்கிறான்னு தெரியல. இந்த வயல் தான் ஓட்டணும். பாத்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க, வெறும் பூண்டு தான் இருக்குது. இதுல நேற்று வந்து பார்த்துட்டு சுஜித் என்னால் ஓட்ட முடியாது, இவ்வளவு பூண்டெல்லாம் ஓட்ட முடியாதுன்ட்டான். இப்போ இதை நான் தான் ஓட்ட போகிறேன். எப்படி ஓட்டுறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னால் ஒன்றையும் வீடியோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு ஓட்டி கூட காட்ட முடியுமோ தெரில. என்னால் முடிஞ்சது என் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அங்காட்டி கோகுல் வந்துட்டானா மத்தில நண்பா. ஓகே, நம்ம டோரை மூடிடுவோம். ஏன்னா உள்ள ஆட்டுக்குட்டிலாம் ஓடி போச்சுன்னா அப்புறம் நம்மளை பிடிச்சி கட்ட வச்சுருவாங்க அந்த அக்கா. அதனால் மெயினாக நாய் இருக்குது, 4 நாய் இருக்குது. அதனால் எதுவுமே கவர் போட்டு கட்டல. நம்மளை கடிக்காது, நாங்கள் அடிக்கடி இருக்கிறதுனால ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க, அது கூட சொல்லுவாருங்க, ப்ரோ நாய் கடிச்சிட போகுது ப்ரோ. நாயெல்லாம் நமக்கு பழக்காகி போச்சு ப்ரோ, அதனால் நாயெல்லாம் கடிக்காது. அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம்ல, பழைய ஆளுங்களாக இருந்தால் கடிச்சுவிடும், அதெல்லாம் அதிகம் கடிக்காது ப்ரோ. என்ன பூண்டை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாகுது. எல்லாம் அரிச்சிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று ஓட்டுறேன் ப்ரோ, அப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? வெயிட். ஓகே நண்பா, நிறைய பேர் இந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி 4 வீலர் ஆன் பண்ணுறது, எப்படி கியர் போடணும்னு கேட்குறாங்க ப்ரோ. அவங்களுக்கோசரம் ஓகேவா, எல்லாத்துக்கும் இல்லை, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கோசரம் ஒரு ஆசையாக கேட்குறாங்க, அவ்வளோதான் ப்ரோ. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஐடியில் ஓடும். அடுத்தது கியர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்னு, லோ ஹை மீடியம். இப்போ ஓட்டுறது நம்ம மீடியம் தள்ளி இப்படி தள்ளிட்டோம்னா மீடியம். அடுத்தது 4 வீல் டிரைவ் இந்த இருக்குது பாருங்க, இப்போ ஆன் இப்படி வந்தால் ஆஃப், இதே இப்படி வந்தால் 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது நாங்கள் ஓட்டுறது கியர், 2வது கியர். இப்படி மேலே சென்டரில் இருந்து இப்படி ஆட்டி அதில் ஒரு ரொட்டிங் நின்றுக்கும், அதுலேருந்து இப்படி தள்ளிங்கன்னா 2வது கியர். அப்புறமேட்டு கலப்பையை ஃபுல்லாக இறக்கிக்கணும். அப்புறமேட்டு 5 RPM, சரியா 5 RPM வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்படியே கிளச்சு லைட்டாக விட்டீங்கன்னா அப்படியே வண்டி மூவ் ஆகிக்கணும். சார் தெரியுதா, வண்டி லோடு பிடிச்சா இந்த செவுப்பில் வருதுல, அது லைட்டாக தூக்கிக்காங்க, இறக்கிக்காங்க, அவ்வளோதான். பூண்டு அதிகமாக இருக்குது, இவ்வளோ பூண்டு தான். நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, ஏன் ப்ரோ கொண்டாட்டில் ஓட்டலாம்ல, கலப்பையே தேவையில்லைங்க. என்ன பண்ணுறது, பாட்டி கலப்பையில் ஓட்டுலாம் ஓட்டுறாங்க, அதனால ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால கலப்பையில் ஒரு கால் ஓட்டிவிட்டு மண் ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரோ, அதனால கொண்டாட்டில் ஓட்ட ஒரு சுற்று ஓட்டி பார்த்து என்னால் ஓட்ட முடியலாம். அதனால் நான் ஓட்டுறோம், நான் ஓட்டி அப்புறம் கற்று சொல்கிறேன் ப்ரோ, வீட்டில் காட்டுறேன். ஓகே நண்பா, பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. இது என்ன மேட்டர்னா, பூண்டு இருக்கிறதுனால நான் ஒன்றியே வீடியோ எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுறதுனால ஓட்ட முடியல. கமெண்ட் எங்கடா சொல்லலன்னு நினைக்காதீங்க ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு வண்டியும் ஓட்ட முடியல ப்ரோ. பில்லு இல்லாத இருந்தா கூட ஏதோ பரவாயில்ல ப்ரோ, பில்லு 10,000 பில்லு ப்ரோ. நான் நாளை இந்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் ரீட் பண்ணுறேன் ப்ரோ. நாளைக்கு ஏதோ மண் ஓட்டலான்னு இருக்கிறாங்க, சப்போஸ் மண் ஓட்டினா நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. இல்லைன்னா இன்னும் 2 நாள் ஆகும். கமெண்ட் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக கமெண்ட் கேட்டுருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. பாருங்க, யாரெல்லாம் இது மாதிரி பில்லு காட்டார் ஒட்டாட்டில் ஓட்டாத கலப்பையில் ஓட்டுற அனுபவம் பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க ப்ரோ. அது சுஜித் பார்த்துட்டு இதை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான் ப்ரோ, எல்லாம் வெறும் புல்லு. அதனால நான் என்ன இப்போ பிளான்னா, ஒரு சால் ஆம்பு கலப்பையில் ஓட்டி விட்டு அப்புறம் ரொட்டாட்டில் நுழைக்கலாம் அப்படின்னு டார்கெட்டு. ஏன் ப்ரோ ரொட்டாட்டிலே நுழைக்கலாம்னா, காடு ரொம்ப இறுகி போச்சு ப்ரோ, ஒரு சாலுக்கே இறங்கல. அதனால ஃபர்ஸ்ட் பேமண்ணை கிழிச்சு விட்டுட்டு பார்த்தோன்னு கேப்பர் கூட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கிளம்பி தூக்கி எல்லாம் கொட்டிடும். மறுபடியும் பின்னாடி அப்படியே கொட்டல, மறுபடியும் போய் அதை வெளியே எடுத்து ஏகப்பட்ட நேரம் என்ன பண்றது, ரொம்ப வேற வெளியே இல்லை பாருங்க. எல்லாம் போய் மறுபடியும் பின்னாடி போய் அதை ரிவேஸ்ல தள்ளி பாருங்க என்ன பண்ணுங்க,
ஓகே நண்பா, கோகுல் இப்பதான் வந்திருக்கிறாரு டான் ஓட்டுறதுக்கு. இன்னொரு பேனர் பாரு அங்க இருக்கும், 2 பேர் நம்ம கரெக்டான பேனரா. அதுக்காட்டி ஒரு கல் மாட்டி ஒரு பட்டை ஒன்று உடஞ்சி போச்சு நண்பா. அதனால கோகுலை பட்டை எடுத்துகிற சொல்லிட்டேன். அதனால பட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. பேனரை ரிஞ்சி எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் பட்டைகள்ட்ட அப்புறம் தூக்கிக்கலாம். நான் கூட எடுத்து தரேன். சாமி சுற்றி எடுத்துட்டு போ. கரெக்டா எங்க இருந்து மாட்டுச்சுன்னா தெரியலடா, ஓரத்துல கல்லு. அந்தான போய் இந்தான போய் உள்ள புதுவிய முதல்ல. இந்தான பேனராவதான முதல்ல போடு. கழட்டியே வரட்டா? ஒரு பட்ட புல்லுடா இது. சுஜித் அவர்கள் என்னால ஓட்டவே முடியாதுன்ட்டு வந்துட்டான். நான் எப்படி ஓட்டினேன்? நானா ஓட்டுவேன். ஒன்னு அனுப்பா போயிட்டேன், தப்பு பண்ணிவிட்டேன். கழட்டு பேனரே போட்டு கடைசி வரலாம் கழட்டு, அதெல்லாம் வராது. ஒரு வேறு மாட்டி பட்டை மூட்டோட ஒடிஞ்சு போச்சு நண்பா. வேறு மாட்டி என்ன மாட்டிச்சுன்னே தெரியல, வேறு மாட்டிச்சா கல் மாட்டிச்சா, ஆனால் ஏதோ ஒன்று மாட்டி உடச்சி போச்சு. அதனால பழைய போட்ட ஆல்ட்ரு எடுத்து வந்துக்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு காட்டில் போனால் பட்டை உடையிறதே பொழப்பா வச்சுக்கிறீங்கன்னு கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எப்படியோ பார்த்து பார்த்து ஓட்டினாலே ஒரு காடு இல்லைனாலும் ஒரு காட்டில் இப்படி பட்டை உடஞ்சி போயிடுது. ஒரு பட்டை அது ஒன்று மட்டும் மாற்றிக்கலாம். எனக்காவது எந்நேரம் ஓட்டி நம்ம பார் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓட்டி ரொட்டாட்டர் ஓட்டி விட்டு போகலாம். ஏன் ஆம்புகள் போட்டுறேன், நம்ம ரொட்டாட்டர் ஓட்டுறேன். அவ்வளோதான். அந்த பக்கம்லாம் பில்லு கம்மி. பைப்பு போட்டு பைப் மேலே மட்டும் இடிச்சு விடாத. கொஞ்சம் விட்டுட்டு ஓட்டினாலும் தப்பு இல்லை, பைப் மேலே மட்டும் இடிச்சு விடாது. ஏன்னா பைப்பு ஓட்டுறதுக்கு ஆளே வர மாட்டேங்கிறாங்களாம். நாம் தான் எதை விட மாட்டோம், எல்லாத்தையும் போட்டு விடுவோமே. பட்டி தட்டு கோகுல் ஆப்படிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு தெரியுமாங்க. ஆப்படிக்கிறதுல நம்பர் 1 கிங்கு. அப்படியே வேறு பட்டி எடுத்து போடு, வளர்த்தி பட்டி எடுத்து ஒன்று போடு. அந்த ஒயரை அவுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏடா டேய். அதான் வளர்த்தி பட்ட, அதை வளர்த்தி பட்டி போடு. நல்ல போல்ட்டு மேலே போடு, கீழே கொண்ட 5 போல்ட்டு போடு, இல்லைன்னா மாற்றி போடு. தெரியுதா இல்லையா ஓட்ட கண்ணுக்கு? சுரு. டைட் பண்ண. போடு, அப்படியே டைட் பண்ண. போல்ட்டு ஒன்று தொலைச்சுட்டியா? போடு எல்லாம் இதுலேயே போட எடுத்துக்கலாம். இந்த சுற்றிக்குது பார், எடுத்துகிட்டு ஒரு 2 சுற்று ஆட்டு பார்க்கலாம். நல்லா இறங்குற மாதிரி ஓட்டில் அப்படியே புட்டிக்கிட்டு வரணும். மண் அப்படியே வேரோட பிச்சுக்கிட்டு வரணும். பார்க்கலாம் எப்படி ஓட்டுறன்னு. ஏசி தூக்கம் வீலும் தூக்கம் எல்லாம் தூக்கம்டா கோவில். M2டா. ஓகே நண்பா, கோவில் இப்பதான் வந்தான். ஒரு வழியா இந்த பட்டையும் மாற்றியாச்சு. அந்த ரொட்டாட்டர் வண்டியும் பாருங்க நிற்கிது. அந்த அப்படியே ஒரு பக்கமா இருந்து ரொட்டாட்டர் ஓட்டிட்டு போகணும். காடு ரொம்ப காஞ்சி வேற போச்சு. எப்படியோ ஒன்று உழவு பண்ணுங்கிறாங்க. எங்க வருது? எந்த அளவு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறோம். ஓகே நண்பா, இது மாதிரியும் ஒரு சில காடுலாம் மாட்டிக்கும். என்ன பண்றது, வேற வழியே இல்லை, ஓட்டித்தான் ஆகணும். எல்லாம் என்னடா எல்லா வயலும் நோவாத ஓட்டிய வீடியோ எடுத்து போடுறான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. 2 பேர் வேலை செய்கிற இடத்துல எடுத்து போட முடியல ப்ரோ.
அதனாலதான் இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவம் பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, நானும் போய் ரொட்டேட்டர் ஓட்டுறேன் நண்பா. அந்த கீழே ரொட்டேட்டர் ஓட்டுறேன். கோகுல் ஓட்டுவானான்னு தெரியல, கேட்டா நான் ஓட்டிக்கிறேனாங்கிறான். அதனால நான் போய் ரொட்டேட்டரை மாற்றி நான் ஓட்டலான்னு இருக்கிறேன். நான் கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போடுறேன், ரொட்டேட்டர் எப்படி ஓட்டுறேன்னு எடுத்து போகிறேன்னு ப்ரோ. அந்த வெயிலில் கொடுத்துருந்தா கோகுல் எங்கே ஓட்ட போகிறான் அவ்வளோ பூண்டில். இதையெல்லாம் அரிச்சு அள்ளிக்கிட்டு வருத. கேட்டேன் நான் ஓட்டி விடுவேண்ணா, என்னால் முடியாது என்னங்கிறான். ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாச்சும் மண் வரணும்ல. மண் வராத சும்மா ஓட்டி என்ன பண்ணுறது? அப்போதான் ரொட்டேட்டர் கொஞ்ச நாச்சும் ஆழம் போகும். இல்லை ரிவேஸ் தள்ள சொன்னால் வண்டியை ஜம்ப் பண்ணிட்டுக்கிறான், ரிவேஸ் போட மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே. எல்லாம் காடு மாடு கட்டிட்டானன்பா. அதனால வந்து தோப்பெல்லாம் ஆடு மாடு எல்லாம் இந்த கம்பி அடிகள் இருக்குதுன்னு வச்சுக்காங்களா. அதனால எல்லாம் கட்டினதுனால ரொம்ப இருளா இருக்குது. நானும் பிள்ளைலாம் ஓட்டிவிட்டேன், இதெல்லாம் முளைப்பில்லு தான். அதனால இதையா ஓட்ட மாட்டான். நான் அங்கே ஓட்டுனா அந்த வெயில் மாதிரி ஓட்டிருக்கணும். அது மாதிரி ஓட்டினானா ஆம்பளான்னு ஒத்துக்கலாம். இதை எங்கே போய் ஓட்ட போகிறோம்? அதனால இந்தான அதுவும் பில்லு இல்லை, அதனால ஓட்டிக்குவோம். சரி, நானும் போய் ரொட்டேட்டர் ஓட்டுறேன் ப்ரோ. ரொட்டேட்டர் எடுத்து போட்டுக்கிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பண்ணுறேன். ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ரோ. கமெண்ட் இன்னும் இப்போ 4-5 வீடியோவா கமெண்ட் இன்னும் 4-5 வீடியோ கமெண்ட் இருக்குது ப்ரோ. அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு தான் ப்ரோ போட முடியும். எங்கே எல்லாம் ஒன்று வேலை வந்துக்கிட்டே இருக்குது. கமெண்டே சொல்ல முடியல பாரு. இப்போ நான் ரொட்டேட்டர் ஓட்ட போகணும், இல்லைனா கூட கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அதுக்குண்டான ரிப்ளை கொடுக்குறேன் ப்ரோ. இந்த அக்காவை பைப் எடுத்து போடுக்காங்க, பைப் எடுத்து போடாதே போயிருச்சு. அங்கெல்லாம் ஓட்டணும், அதெல்லாம் ஓட்டணும். அங்கே கூட தள்ளுறா. நான் ஓட்டுவேன், நீ ஓட்டு, நான் ஓட்டா. டைம் பார்த்துக்கிட்டியா? மணி பார்த்துக்கிட்டியா? நான் யாருக்கு பார்ப்பேன்? அப்படியே நம்ம கோவிலுக்கு மணி பார்க்கறதுனா ரொம்ப கஷ்டம். எல்லா இடமும் மண் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு இடத்துல உழவலன்னா ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கா, ஒரே சால் தான். இவன் பாட்டில் சொரஞ்சு விட்டு போயிட்டானா வச்சுக்கா ப்ரோ. அப்புறம் ரொட்டேட்டரில் ஏற்கனவே நம்ம ரொட்டேட்டரில் கொஞ்சம் பிளேடு கம்மியாக இருக்குது. அப்புறம் அறுதியாக உழவே வராது. அவங்களும் காசு செலவு பண்ணி ஓடுறாங்க. அதுக்கு உனக்குன்னா உழவு எடுத்து கொடுக்கணும்ல ப்ரோ. இருந்தாலும் அந்த வயலுக்கு இந்த வயல் எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ. அந்த வயலை ஓட்டவே முடியல, எவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம தங்கக்குட்டி எடுத்து ஒரு பக்கமாக இருந்து ரொட்டேட்டரில் என்ன தப்பிக்க முடியுமோ அதெல்லாம் பிப்போம். கடவுளே, வேற ரொட்டேட்டர் பாருங்க, பிளேடு ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மண்ணை உடச்சி விட்டோம்னா ஓட்டுறது நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களே. நம்ம மணி 12 தான் ப்ரோ ஆகுது. அதுக்காண்டி என்னமோ இப்பயே மழை வர மாதிரி இருக்குது. பார்த்துக்கோ, இந்த அக்காவுக்குன்னு ஓட்டி சுத்தம் பண்ணலாம்னு வந்தோம்னாவே அந்த மழை வந்துடுது. என்ன அப்போ இதோட ஆர்பிஎம் பார்த்து பார்த்தீங்கன்னா 5 ஆர்பிஎம் ரேட்டட் ஆர்பிஎம்.
ஓட்டப்பட்டு ஓட்டுட்டோம் பேசியும். ஓரளவு பிடிச்சிங்க தான் வருது ப்ரோ. இந்த வேலை பண்ணலாம் எங்க வர போகுது. கலப்பையில் ஒரு நாள் ஓட்டணும். ஆனா காடெல்லாம் ஈரமா தான் இருக்குது. ஆனா ரொட்டேட்டருக்கு மட்டும் மண்ணே வர மாட்டேங்குது. சைடு பட்டா எவ்வளவு ஏற்றி போட்டாலும் மண்ணே வர மாட்டேங்குது ப்ரோ. அதனால இந்த டெக்னிக் யார் யார் யூஸ் பண்றீங்க என்னன்னு கொஞ்சம் இந்த இது மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சொல்லுங்க ப்ரோ. இது மாதிரி ரொட்டேட்டர் உழவெல்லாம் 5 கிலப்பையோ 50 கிலப்பையோ ஓட்டி அப்புறமேட்டு ரொட்டேட்டர் ஓட்டுவேன் அப்படிங்கிற நண்பர் கொஞ்சம் கம்மியான சொல்லுங்க நண்பர். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கோகுல ஓட்டி முடிச்சு வந்து நினைச்சாப்பா. அவ்வளவுதான். இனிமே இந்த வண்டி தான் வேலை ப்ரோ. அதனால கோகுலுக்கு வேலை முடிஞ்சுது. இனிமே நாங்கள் 2 பேரும் இந்த ஒரு வண்டியா ஓட்ட வேண்டியதுதான். பாக்குறது பாரு எல்லாரும் கூட்டிட்டு வரா பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சுதா? அது ரொட்டேட்டர் ஓட்டிக்கலாம். ரொட்டேட்டர் ஓட்டிக்கலாம். நீ ஏன் கொண்டு போய் நேரத்துக்கு பார்களை போயிருந்தாரியா? அது கார் ஓட்டி கூட பைசர் போயிருக்கோம். அதில் எடுத்து கார் ஓடுறது என்ன? கார் ஓடுறது என்னத்துக்கு? அதே போயிட்டோம். அதிலே கலப்பிருக்கோம். அப்படியே எடுத்துக்கோம். இல்லை அவர் கேட்கறேன். ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ அங்கேருந்து தலை விழுறது ஓட்டிட்டு வந்துட்டேன். ஒரு சால் அப்படியே ஏகத்துக்கெல்லாம் ஓட்டிட்டு வந்தாச்சு நண்பா. கலப்பிலைக்கு ஒரு சால் கிழிச்சு ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஒரு சால் நேரம் இப்போ ஓட்டுற மாதிரில அந்த வாட்டத்தில் ஓட்டிட்டு திரும்பியும் வந்து மரத்துக்கு அலையில இந்த வாக்கில் மரத்துக்கு அலையில போனால் தான் மரத்துக்கு அலையில இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் ஆகணும்னு வச்சுக்காங்களே. இல்லைன்னா பாருங்க எல்லா மரத்துக்கிட்டையும் கொஞ்சம் இருக்கும். அதை எடுக்கணும்னா ஒவ்வொரு இடமும் ரிவர்ஸ் போட்டு எடுக்க முடியாது ப்ரோ. அதனால என்ன பண்ணோம்னா இந்த வாக்கில் வண்டியை திருப்பி மரத்துக்கு அலையில ஒரு சுற்று விட்டாதான் கம்ப்ளீட்டாக எல்லாம் காலி ஆகும் ப்ரோ. பூராம் பில்லுங்க பாருங்க, பில்லு குட்டானாவே இருக்குது. ஒரு சால் ஓட்டி விட்டா ரொட்டேட்டர்ல ஓட்ட முடியலன்னா பாத்துக்காங்க, அந்த அளவுக்கு இருக்குது எல்லாம். ஆனா அடியில பார்த்தா ஈரமா தான் இருக்குது நண்பா. ஆனா வந்து மேல வந்து ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது. இது மண்ணு பாத்தீங்கன்னா இது ஒரு களிமண் மாதிரிதான். இந்த மண்ணு பாக்குறதுக்கு ஈரமா கையிலே ஒட்டுது. ஆனா உடைய மாட்டேங்குது. அவ்வளவு டைட்டா இருக்குது மண்ணுன்னு வச்சுக்காங்களேன். கோவில் என்னங்கன்னா காலையில எப்படின்னா இதெல்லாம் ஓட்டுன இத்தனை பிள்ளைல நானா அதெல்லாம் நிறுத்திருப்பேனா, நீ வானான்னு சொல்லியிருப்பேன். நீ எப்படின்னா ஓட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கோவில் மூக்கால் எழுதுறான். சேர்ற கோவில் ரொட்டேட்டர் என்னன்னா ரொட்டேட்டர்லாம் ஈஸினா ஓட்டி போடலாங்கண்ணா. ஆம்பு கலப்பையில தான் இத்தனை பிள்ளைல எப்படின்னா ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா அப்படிங்கிறான். முதல் சுத்து ஓட்டினேன், எந்த சுத்து போகணும்னு அவனுக்கு தெரியல. அதனால இதுல போடா நேரம் அப்படின்னு கத்தி வேற காலி ஆயிடுச்சு நண்பா. பிளேடு மாத்தி 1 மாசம் தான் ஆகுது. அதுங்காட்டியுமே முடிஞ்சிருக்கும். நம்ம ரொட்டேட்டர் பிளேடு மாத்தின வீடியோ கூட போட்டிருப்போம் பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அந்த ஜேடைப் பிளேடு பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ப்ரோ. அது நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அது நம்மளது ரொட்டேட்டர் இல்ல ப்ரோ, அது பக்கத்து ஊருக்காரது. அன்னைக்கு கடையில மாத்திக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ண ப்ரோ. அதனால வந்து ஜே டைப் பிளேடு தான் இந்த ஐட்டம் ஏத்தலாமா என்ன பண்ணலாம்னு ஒரு 2 ஐடியாவே இருக்குது ப்ரோ. அதனால நீங்க என்ன பிளேடு போட்டுக்கிறீங்க, ஜே டைப் பிளேடு இது மாதிரி வரலுக்கு செட் ஆகுமா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. அது 10 ரூபா மின்னியா பின்னியா ஒரு செட்டை எடுத்து போட்டு பார்க்கலான்னு ரொம்ப ஆசை. அதனால நீங்க கமெண்ட்ல எந்த அளவுக்கு சொல்றீங்களோ தெரியாது. அதனால கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. ஜே டைப் யூஸ் பண்ணலாமா, இதே எல் டைப்பே யூஸ் பண்ணிக்கலாமா, எது எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, சாயந்தரம் 5:30 மணி ஆயிடுச்சு ப்ரோ. இன்னும் கணக்குக்கு நைட்டு 8-9 மணி ஆயிரும். இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா நாளைக்கு ஏரி மண் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏரி மண் இருந்தால் நாளைக்கு ஏரி மண்ணை ஓட்ட போவோம் ப்ரோ. அதனால இன்னைக்கு
எந்நேரம் பார்த்தாலும் இதை பிடிச்சி விட்டாதான் நாளைக்கு அந்த வேலைக்கு போக முடியும். இல்லைன்னா அந்த வேலை நின்று போயிடும் ப்ரோ. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க, ப்ரோ இது பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க வண்டி எங்க போகுது, ரொட்டேட்டர் எங்க போகுது, இதனால ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேக்குறாங்க. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு பட்டா நல்லா இறங்கி கொடுக்கும் ப்ரோ. இந்த பக்கம் கொஞ்சம் உழவு கம்மியா இருந்தா அப்படிதான் இழுத்துட்டு போகும் ப்ரோ. அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதே கரெக்டான காடு ஓட்டினீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். இப்படிலாம் இருக்காது, கரெக்டா சென்டர் பிடிச்சி போவோம். நான் ஓட்டுற காடு எல்லாமே இப்படியே போகுதுன்னா சைனா அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கணும் ப்ரோ. இல்லை ஜாயிண்ட் ஏதாவது இடிக்குதான்னு பாருங்க. அந்த ஜே டைப்புல கத்தி மட்டும் சொல்லுங்க ப்ரோ. யார் யார் எப்படி எப்படி போட்டுக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுங்க யாருக்குமே இல்லைங்க ப்ரோ. அன்னைக்கு ஒருத்தர் தான் போட்டிருந்தாரு. அவரை கேட்டா அவர் ஒரு வயசானவர், அதனால அவருக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியல ப்ரோ. இப்பதான் தம்பி போட்டிருக்கிறேன், ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்ல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கே தரமாட்டேங்கிறாரு. அதனால நானே போட்டு பார்த்துடலான்னு ஒரு டார்கெட்ல இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, வரலுக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா? சரசரன்னு போயிருமா எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா கத்தி வந்து ஜப்பான் லோக்கல் கத்தி வந்து அன்னைக்கு பார்த்தோம்ல, அது வந்து ஏதோ ஜேக்கோன்னு ஒரு கம்பெனி ப்ரோ. ஜப்பான் டயோ பிளேடு வந்து 220 ரூபாய் என்னமோ வருது ப்ரோ. அதனால இது மாதிரி வரல போட்டு ஓட்டினா இந்த கத்தி வர லைஃப் அது வருமா வராதா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. ஏன்னா ஒரு 42 பிளேடு மாத்தினா கிட்டத்தட்ட 8500 9000 ரூபாய்க்கு பக்கமா வருது ப்ரோ. இந்த கத்திக்கும் அந்த கத்திக்கும் 2500 ரூபாய்க்கு பக்கமா வித்தியாசம் வருது. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து ஜே டைப் பிளேட் எடுக்கலாமா இதே பிளேட் எடுக்கலாமான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் நண்பா. ஏன்னா எத்தனையோ பேர் நண்பர்கள் இருக்கிறீங்க, அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளேடு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சீசன் எடுத்தான் போட்டு பார்க்கணும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இது, டெப்த் எப்படி இதுன்னு பாரு. ரொட்டேட்டர் ஏறி கூட மண்ணு நல்லா குட்டானா தூக்கிட்டு புல்லு பாருங்க, அப்படியே மையவே இல்லை, அப்படியே பிள்ளை மேய்ச்சிட்டு போறாரு. அதனால வந்து இதை வந்து தென்னை மரத்துக்கு வந்து வாய்க்கால் ஓடி கொடுக்க சொன்னாங்க பார்த்து. இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகட்டும், காயிட்டுங்கக்கா ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டோம் ப்ரோ. அதனால அடுத்த வீடியோ அது எப்படி கலப்பையில ஓட்டி எப்படி பின்னாடியே தென்னை மரத்துக்கு வாக்கியா போடுறோங்கிற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ப்ரோ. பாருங்க, அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. எங்க ப்ரோ ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, என் தம்பி ஒரு பக்கம் ஜேசி போட்டு போயிட்டான். இப்ப நாங்க 2 வண்டி போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா நேத்து வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த பில்டிங்க்கு மண்ணெல்லி கொட்ட போயிட்டுமா, அதனால இதெல்லாம் டிலே ஆகி போச்சு நண்பா. அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த அக்கா இன்னைக்கு ஓட்டியே ஆகணும்பா, காட்டுக்குள்ள நடக்க கூட முடியல, தேங்காய் வெட்ட வேற வராங்க. அதனால தேங்காய் வெட்ட வந்தா தேங்காய் எங்க கிடக்குதுன்னு கூட தெரியல. அதனால வந்து கம்பல்சரி வந்து ஓட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கேஜி ஓரமே ப்ரோ. அதனால ஓட்டிட்டு இருக்கிறோம் நண்பா. எப்படின்னு 2 மணி நேரம் ஆயிரும். ஓகே நண்பா, கமெண்ட் ஏங்கடா சொல்லல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நண்பா. கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் நண்பா. ஃப்ரீ ஆனா கண்டிப்பா ஒரு 4-5 வீடியோ கமெண்ட் வெயிட்டிங் தான் இருக்குது ப்ரோ. அதை நான் கண்டிப்பா அடுத்த வீடியோவில் முடிஞ்சா ட்ரை பண்றேன் ப்ரோ. கமெண்ட் ரீட் பண்றதுக்கு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, கண்டிப்பா ரீட் பண்றேன். ஒரு நண்பர் வந்து சைடு பட்டை பத்தி கேட்டுக்கிறாரு. இப்ப சைடு பட்டையை பாத்தீங்கன்னா எல்லாமே தூக்கி போட்டேன், அதனால இதுல சொன்னா புரியாது நண்பா. பாருங்க, இது எட்ஜில் இருக்குது, அவ்வளவுதான். கத்தி கிட்ட போயிருச்சு. கத்தி பாக்குறீங்களா? கத்தி காட்டுறோம் பாருங்க. பிளேடு மாதிரி தான் இருக்குது ப்ரோ, ஒன்றும் பெருசா இல்ல, இந்த சைஸ் தான் இருக்குது. அதனால வந்து கத்தி மாத்தியா ஆகும் எப்படி 2 நாள்ல. அதனால கத்தி வந்து ஜே டைப் யூஸ் பண்ணலாமா எல் டைப்பா யூஸ் பண்ணலாமான்னு சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எதை எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல ப்ரோ நீங்க போட்டு ஓட்டி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் சரி, அதையே எடுத்து போட்டு பார்த்துடலாம். என்ன இப்போ போகுது, ஒரு 2000 ரூபா தானே சேர்த்து பார்த்துக்கலாம். வந்தா 2000 ரூபா லாபம் வரட்டும், இல்லை 2000 ரூபா நஷ்டம் வரட்டும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
உங்களால் என்ன கேட்க முடியுமோ கேளுங்க. நான் கண்டிப்பாக அது எங்கடா கமெண்ட் கேட்டு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு நான் ரிப்ளை கொடுக்கலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ டைமில் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு டிரைவர் இருக்கணும். நான் கீழே இருந்து தான் ப்ரோ ஃபீட்பேக் கொடுக்க முடியும். நான் வண்டியில் உட்காந்துக்கிட்டுலாம் உங்களுக்கு கமெண்ட் ரீட் பண்ணுறதா படிக்கிறதா அதனால முடியாது ப்ரோ. அதனால வந்து இந்த 2 நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. நான் ₹6 4-5 வீடியோ கமெண்ட் வெயிட்டிங் இருக்குது. ₹6 வந்து உங்களுக்கு எல்லா கமெண்ட்டும் ரீட் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டாட்டா. இது க்ளோசிங் பண்ணி எடுக்கணும்னா இன்னும் இதுக்கு மேல் வெயில் ஒரு வெயில் இருக்குது ப்ரோ. அதனால வந்து இது க்ளோசிங் பண்ணி எடுக்க முடியாது. அதனால வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ப்ரோ. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர்.